மீன் மரையேறுமா பொய் சொல்லாதடா அப்படின்னு மூவியில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி தான் சால்மன் ஃபிஷ்லாம் அகைன்ஸ்ட் த ஸ்ட்ரீம் போகுமா, அதை பார்க்க தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மீன்லாம் ஏன் இப்படி அகைன்ஸ்டில் நீந்தி போகுதுன்னா, ஆக்சுவலாக இந்த ரிவர்லாம் வந்துட்டு ஓஷனுக்கு போயிட்டுருக்கு. பட் இந்த சால்மன் ஃபிஷ்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் தான் எக்லே பண்ணுமா. அப்புறம் அந்த எக்லேருந்து வர மீன்லாம் அங்கேயே ஃப்ரெஷ் வாட்டர்லேயே கொஞ்ச நாள் வளருமா. அதுக்கப்புறம் அந்த குட்டி மீன்லாம் ஓஷனுக்கு போகுமா. இது ஒரு லைஃப் சைக்கிள் அதுங்களுக்கு. ரிவரோட ஸ்ட்ரீமை கால்குலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி தான் அதுங்க போகுங்க. ஸோ கிட்ஸ்லாம் வந்துட்டு அது வெயிட் பண்ணுற டைமில் அந்த மீனை டச் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெதர் என்னவோ 25 டிகிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் வெயிலும் நல்லா அடிக்கும். ஆனாலும் தண்ணிக்குள்ளே நின்னா வந்து ஏதோ ஐஸ் கடியில் நிற்கிற மாதிரி ஃபீலாக இருந்தது. எப்படி தான் அவங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்களோ தெரியல. அண்ட் நிறைய பேர் ஃபிஷ்ஷிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் சால்மன் ஃபிஷ்ஷோட எக்ஸு. இது மாதிரி அங்கங்கே பார்க்க முடிஞ்சு. இந்த மீன்களோட லைஃப் ஜேர்னி கம்ப்ளீஷனில் சிலது இறந்தும் போயிடுதுங்க. சிலதை இது மாதிரி தூண்டில் போட்டு மீனும் பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் செம பியூட்டியே இருக்குது. அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். அது என்னன்னா, நேச்சுரல் அப்டக்கல்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி மேன்மேடாக ஒரு ஃபிஷ் லேடர் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு ஃபிஷ்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு சின்ன டேம் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. அதில் இந்த மீன்கள்லாம் வந்து ட்ரை பண்ணி ஜம்ப் பண்ணி சிலது அப்படி நீந்தி போயிடும். ஸோ பார்க்கறதுக்கு வந்துட்டு இந்த மீன்லாம் ஏதோ நமக்காக ஸ்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான மீன் வந்துட்டே இருந்துச்சு. இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க அந்த மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. இது மாதிரி கனடாவில் நிறைய பிளேசஸில் மைக்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.